ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ்மா. இன்னைக்கு நாம டிஃப்ரெண்ட்டான நெல்லிக்காய் எள்ளு சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நெல்லிக்காவை இந்த மெத்தடில் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போகலாம், ஈஸியாகவும் செய்திடலாம். முதல்ல 5 நெல்லிக்காவை சின்ன துருவல்ல துருவி எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 ஆட் பண்ணி எள்ளு வெடிக்கிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுத்த எள்ளு, மிளகாய், தனியாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண 1/2 ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவி வச்ச நெல்லிக்காவை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பவுலில் ஆற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து ரைஸை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பிரமாதமான நெல்லிக்காய் எள்ளு சாதம் ரெடி. இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காம குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.